நம்ம சீரியல் நடிகை லக்ஷ்மி பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் ஒரு சரியான பதிவிட்டு செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, வேலூர் கூட்டத்தில் வந்து நம்ம விஜய் வந்து கண் கலங்கியிருப்பார். அது தேவையற்றதுன்னும் அது எவ்வளோ ஒரு அழகான விளக்கத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து இது மக்களுடைய எண்ணத்தில் இருக்கிற ஒன்று தான், எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கழக தலைவர் மிஸ்டர் விஜய் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுங்க. விஜய் சார், உங்களுடைய சமீபத்திய பேச்சுக்களை நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய வாக்குறுதிகள் அதை பத்தி நான் பெரிய வீடியோல சொல்றேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நீங்க அழுதது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. நம்ம பலம் பெருசா இருக்கும்போது பலவீனத்தை எதிராளிக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எதிராளின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட. ரெண்டாவது, ஒரு நடிகன் அழும்போது அவங்க எதுக்காக அழுதாலும் நடிகன் தானே, நல்லா நடிப்பாம்பா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ இங்க எடுத்த உடனே யாரும் ஒரு பதவியை அவ்வளோ சுலபத்தில் அடைஞ்சிட முடியாது. நிறைய போராடணும், நிறைய அம்புகளை தாங்கணும், நிறைய அவமானங்களை சந்திக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நினைக்கிறத அடைய முடியும். அந்த நம்பிக்கையோட நீங்க போராடுங்க. ஸோ இதுக்கப்புறம்